நம்ம அண்ணன் ஒரு காணொளி போட்டிருக்காரு. தரமான செய்தி. பார்த்துட்டு வாங்க. அதிமுகவை சேர்ந்த அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் வந்து நேற்று இரவு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. அண்ணன் அந்த கட்சியில் போய் சேர்ந்ததை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்ல போனால் எந்த கவலையும் இல்லைன்னு நினச்சிங்களேன். நம்மளுக்கு இருக்க ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறத விட, சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறத விட, இவர் செஞ்ச ஊழலையும் மக்களுக்கு இவர் செஞ்ச துரோகத்தையும் மாற்றி மாற்றி மூஞ்சில் காரி துப்பிக்கிட்டாங்க. அப்படி காரி துப்புன ஆளுக்கிட்டே போய் மானம் கெட்டு கட்சியில் சேர்ந்துருவாருன்ற ஒரு சின்ன சந்தேகம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அதுதான் உண்மைன்னு நினைக்கும் போது தான் அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றத சூழ்நிலையை நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை ஏன் பேச வேண்டியது இருக்குன்னா, இதே மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இந்த மக்களுக்காக ஒரு இயக்கத்தில் போராடி மொத்தம் 20 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கிறேன். அப்படி களத்தில் நிற்கும் போது எனக்கு எதிராக நின்றவங்க, கூட நின்றவங்க, இந்த களத்துக்கோசம் எதிர்த்து நின்றவங்க, சண்டையிட்டவங்க எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கோசம் தான் இந்த பதிவை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நேற்று பெஞ்சமின் அவர்கள் வந்து வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளராக இருந்தார். அதன் பிறகு 2011 கட்சி தலைமை வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் 145 நெற்குன்றம் பகுதியில் கவுன்சிலர் வாய்ப்பு கொடுக்குது கட்சி தலைமை. உங்களுக்கே தெரியும், கட்சி தலைமை உள்ளாட்சி தேர்தலில் வந்து லோக்கலில் ஆளை பார்த்து தான், நல்லது கெட்டது நிற்கிறவங்களை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு. ஆனால் இவருக்கு அடையாளம்பட்டில் வீடு 145 நெற்குன்றத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச தொண்டர்களுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அப்படி ஜெயிக்க வச்ச துணை மேயராக்கின கட்சிக்கு என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அதன் பிறகு 2016 வந்து கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதில் வெல்றாரு. உங்களுக்கே தெரியும், மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் நிறைந்த பகுதி. அதில் ஒரு ஆதித்தமிழரை வெல்ல வைக்க அந்த கட்சி தொண்டன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியும். அப்படி வெல்ல வச்ச தொண்டனுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வென்ற பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஊரக வளர்ச்சித்துறைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அமைச்சராக இருந்தார். அந்த தலைமைக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2021 அவருக்கு வேட்பாளராக அறிவித்தாங்க. அதுலேயும் 1 லட்சம் ஓட்டு வாங்கினார். அந்த 1 லட்சம் ஓட்டு வாங்க உழைச்ச கட்சி தொண்டனுக்கு உண்மையாக நின்றவனுக்கு என்ன இவர் உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. இந்த சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த தேர்தலையும் வந்து ஆளும் திமுகவை எதிர்த்து அதிமுக வந்து நல்ல களமாடினாங்க. இவரை பெஞ்சமின் அவர்களை நம்பி தொண்டர்கள் பயங்கரமாக இவர் அண்ணனை வெல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு களத்தில் நின்று வேலை செஞ்சாங்க. அப்படி நின்று தொண்டர்களுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. 2012 கோவை மாநாட்டுக்கு வந்துட்டு சோறு விளம்பரம் மே 18க்கு. அப்போ மதுரவாயல் ஏரிக்கரையில் வந்துட்டு அம்மான்னு எழுதியிருந்தது, பிறந்தநாளுக்கு எழுதியிருந்தது. அதை போய் அடிச்சிட்டோம். அதாவது நம்ம கட்சி உறவு போய் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. எங்கள் அம்மாவே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அருவா எடுத்துகிட்டு ஓடி வந்தார். அது அண்ணன் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களோட ஆட்கள். எங்கள் அம்மாவே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அருவா எடுத்துகிட்டு ஓடிட்டு வந்தாங்க. அது காவல் நிலையத்தெல்லாம் போனால் அவர் வந்து பிரச்சனைலாம் பண்ணி எழுதிலாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசி தொண்டனுக்கு உங்கள் கூட இருந்தார். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன உண்மையாக இருந்தீங்கன்னு தெரியல. இப்போ திமுகவில் இருக்கவங்களை என்ன பேசுனாங்க, திமுகவில் இருக்க நண்பர்கள் வந்து அண்ணன் பெஞ்சமின் அவர்களை என்ன பேசுனாங்க, எல்லாமே என் காதுபடையாக கேட்டேன். இப்போ கேட்ட எனக்கே கூச்சமாக இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு அண்ணன் அங்கே போய் நிற்கிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் இந்த அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கர்வம் பிறக்குது. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி மக்களை ஏமாற்றி இவ்வளோ ஓட்டுக்கள் வாங்கி தன் சுயநலத்துக்கோசம் கட்சி தவறதை விட ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்களால் ஈர்க்கப்பட்டு மக்களுக்கோசம் எந்த களத்திலையும் நிற்காமல் வென்றிருந்தாலும், இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் கொண்ட கொள்கையில் உறுதியாக மக்களுக்கோசம் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கேன்னா, மக்கள் மன்றத்தில் என்றுமே சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்குன்றத கர்வமாக நினச்சிட்டு இருக்கேன். உறுதியாக வெல்லுவோம். மக்கள் மன்றத்தில் வென்றுட்டு தான் இருக்கும். சட்டமன்றத்திலையும் உறுதியாக வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் துணை மேயர், முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் அவர்கள் இதே மதுரவாயல் தொகுதியில பொதுமக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்களை பார்த்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் திட்டிருக்காரு. அந்த காணொலியை நிறையவே பரவிச்சு, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்படி இருந்தும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவருக்கு 50,000க்கும் மேல வாக்களிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில யாரெல்லாம் தன்னோட கட்சியில இருந்து விலகி மாட்டு கட்சியில போய் சேர்றீங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட சுயலாபம் தான் வேணும் அப்படின்னா உங்களை நம்பி வாக்களிச்ச மக்களோட நிலைமை என்ன? உங்களுக்கு கட்சியோ கொள்கையோ முக்கியம் கிடையாது. உங்களுக்கு தேவை பதவி. பதவியை வச்சு வரக்கூடிய வருமானம். இதுக்காக மட்டும்தான் நீங்க அரசியல்வாதியா இருக்கிறீங்களா?